அதுக்கெலாம் வந்து ஒரு ஒரு டிப்பு, ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச டிப்பு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலான்ட்டு. அதாவது ஒரு நல்ல சேவிங் நடக்கும். சேவிங்கோட இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணணும். அதுதான் முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக் ரூல் என்னென்னா, 2 யூபிஐ அக்கௌண்ட் வச்சிங்க, ஓகேவா? ஒரு ஜிபே அக்கௌண்ட்டோ, ஒரு ஜிபே அக்கௌண்ட் ஒன்றுத்தில் வச்சுருந்திங்கன்னா, இன்னொரு அக்கௌண்ட் வந்து பேடிஎம்லையோ இல்லை ஃபேம் ஆப்போ அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வச்சிங்க. நான் வந்து ஃபேம் ஆப் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் யூபிஐ அக்கௌண்ட் வச்சுங்க. அது ரொம்ப முக்கியம், 2 யூபிஐ அக்கௌண்ட் வச்சுக்கிறது. ஏன்னா ஒரே யூபிஐலே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது எங்கே போகுது. ஏன்னா எல்லாமே இப்போ ஜிபே ஆகிடுச்சு, எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நிறையா, அதனால் உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து 500 ருப்பீஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு ரூல் வச்சுக்கணும். நீங்களே வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து 500 கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு அக்கௌண்ட்டில் 500 மேலே போனால் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன் அந்த டிஃப்ரென்ஷியேஷன்னா, இப்போது ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா பைசா ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க நார்மலாக, ஏன்னா அது கம்மியாக தான் போகும் அப்படின்ட்டு அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் அது வந்து ஒரு பாசிட்டிவ் இது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து ஒரு அக்கௌண்ட் லெஸ் தென் 500, ஒரு அக்கௌண்ட் மோர் தென் 500 ஸ்பெண்ட் பண்ணுறது யூஸ் பண்ணிங்க. வீக்லி வந்து 1000 2000 மட்டும் லோட் பண்ணுங்கள் அந்த அக்கௌண்ட்டு லெஸ் தென் 500 இருக்க அக்கௌண்ட்டுக்கு, ஓகே? அதுக்கு மேலே லோட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். 300, 500, 1000 ரூல். 300னா 300 ரூபாய்க்கு நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஒரு சின்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வச்சிங்க, ஆன்லைனில் தான் வாங்க போகிறீங்க. 300 ருப்பீஸ் கம்மியாக இருந்தால் ரொம்ப திங்க் பண்ண தேவையில்ல, நீங்கள் கோ ஹெட் அண்ட் பை. ஆனால் ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஏற்கனவே ஒரு 1000 ரூபா தான் போட்டிருப்பீங்க, இல்லை 2000 ரூபா போட்டிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு 300 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறது மேபி ஈஸியர். ஆனால் வந்து 500 ருப்பீஸ் அவங்க சைட்லேருந்து போகுதுன்னு நீங்கள் உங்கள் பேக்கெட்லேருந்து ஒரு 500 ருப்பீஸ் போகுது அப்படின்னா திங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நிஜமாலே 500 ருப்பீஸ் கொடுக்கணுமா இல்லையான்னு. ஏன்னா அதுவும் அக்கௌண்ட் 1லேருந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அக்கௌண்ட் 2லேருந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆனால் 500னா திங்க் பண்ணுங்கள். 1000 ரூபாய்க்கு வந்துடுச்சுனாலே நீடாக வாண்டான்னு பார்க்கணும். நிஜமாலே ஒரு ஷூ வாங்குறீங்களோ, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ, ஏதாவது